வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஆல்கஹால்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆல்கஹால்ஸில் வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்றது தான் பேசிக் கிளாஸிஃபிகேஷன். மோனோஹைட்ரிக் அப்படின்னா மோனோ அப்படின்னா ஒன், பாலி அப்படின்னா மெனி. ஒரே ஒரு ஆல்கஹால் குரூப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதலாம். மோர் தேன் ஒன் ஆல்கஹால் குரூப்ஸ் இருக்கிற மாதிரியும் ஸ்ட்ரக்சர் எழுதலாம். அப்போ ஒரே ஒரு ஆல்கஹால் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். மோர் தேன் ஒன் ஆல்கஹால் குரூப்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை எப்படி ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த ஆல்கஹால் குரூப் வந்து sp3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கா அல்லது sp2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கா. ஓகேவா? sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் அப்படின்னா சிங்கிள் பாண்ட் இருக்கணும். அந்த OH அட்டாச் ஆன கார்பனில் சிங்கிள் பாண்ட் இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், எத்தனால் இது வந்து ஆல்கஹால், இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன். ஸோ ரூட் வேர்டு வந்து ETH. கார்பன் சிங்கிள் பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கு AN. ஆல்கஹால் அப்படின்றதுனால OL, 1 OLனு கொடுக்கலாம். ஆர் ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து ஆல்கஹால் இருந்துச்சுன்னா 1 அப்படின்னு சொல்லி கொடுக்காம இருக்கலாம். இதோட நேம் வந்து எத்தனால். இதில் ஆல்கஹால் எந்த கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு? இந்த ஃபஸ்ட் கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட் கார்பனை சுற்றி எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. இங்கேயும் சிங்கிள் பாண்ட், இங்கேயும் சிங்கிள் பாண்ட், 2 ஹைட்ரஜனும் சிங்கிள் பாண்டில் தான் இருக்கும். எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருந்துச்சுன்னா அந்த கார்பன் sp3 கார்பன். அப்போ இது வந்து sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன். OH குரூப் அட்டாச் டு sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். OH குரூப் அட்டாச் டு sp2 ஹைப்ரிடைஸ். sp2 ஹைப்ரிடைஸ் அப்படின்னா டபுள் பாண்டட் கார்பன். இந்த இடத்துல பாருங்கள், OH குரூப் எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? இந்த ஃபஸ்ட் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. 2 கார்பன் இருக்கனால ரூட் வேர்டு வந்து ஈத். IUPAC நேம் கொடுத்தீங்கன்னா ஈத். ஃபஸ்ட் பொசிஷனில் ஈத் 1 1 OL. இதுக்கு நேம் வந்து இன்னும் சிம்பிளாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஈத் ENOL, ஈத்தினால். ஃபஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கிறனால நம்ம வந்து பொசிஷன் மென்ஷன் பண்ணல. ஈத் 1 1 OLனு கொடுக்கணும், அல்லது ஈத்தினால். இதில் என்ன நடந்திருக்கு? ஆல்கஹால் வந்து ஃபஸ்ட்டு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட் கார்பன் டபுள் பாண்டட் கார்பனாக இருக்குது. இந்த டபுள் பாண்ட் வந்து 2 கார்பனுக்குமே காமன். டபுள் பாண்டட் கார்பனாக இருக்குது. டபுள் பாண்டட் கார்பனாக இருந்தால் அது sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன். சிங்கிள் பாண்ட் கார்பனாக இருந்தால் sp3, டபுள் பாண்ட் கார்பனாக இருந்தால் sp2. ஓகே, இப்போ OH அட்டாச் டு sp3 ஹைப்ரிடைஸ் கார்பனே இன்னும் கூட ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம். இது எப்படி அப்படின்னா, நம்ம எடுத்திருக்க ஆல்கஹாலை பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம எடுத்திருக்க OH குரூப் வந்து அல்கைல் குரூப்போட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சர், அல்லைல் குரூப்போட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், பென்சைல் குரூப்போட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சர். இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அல்கைல் குரூப் அப்படின்னா மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல், ஐசோபியூட்டைல், டெர்ஷரி பியூட்டைல், இதெல்லாம் வந்து வெறும் அல்கைல் குரூப் அப்படிம்பாங்க. எல்லாமே சிங்கிள் பாண்டட் மட்டும்தான் இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், பிரைமரி ஆல்கஹால் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்கஹால் அப்படின்னா OH குரூப், ஆல்கஹால்னா OH குரூப், இதோட அட்டாச் ஆன கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆன கார்பன் ஆல்ஃபா கார்பன். FG அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப், இது வந்து ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பன் கூட எத்தனை கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்குன்றதை மட்டும் பாருங்கள். இந்த ஆல்ஃபா கார்பன் கூட இங்கே ஒரே ஒரு கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இது பிரைமரி ஆல்கஹால். இதோட நேம் என்ன அப்படின்னா எத்தனால். நாமன்க்ளேச்சர்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இந்த நேம் எப்படி கொடுக்குறது அப்படின்றது ஆல்ரெடி கொடுத்துட்டேன். செகண்டரி ஆல்கஹால் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். செகண்டரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆன கார்பன் ஆல்ஃபா, இதோட 2 கார்பன் அட்டாச் இருக்கணும், 1 2. இதோட டேரெக்டாக 2 கார்பன் அட்டாச் ஆனதுனால இது செகண்டரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆன கார்பன் ஆல்ஃபா, இந்த இருக்குது ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பன் கூட 3 கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆகணும், 1 2 3 கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். நாமன்க்ளேச்சர் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நேம் நீங்களாகவே கொடுத்துடலாம். எத்தனால், ப்ரோபைன் டு OL, 2 மெத்தில் ப்ரோபைன் டு OL. அடுத்து பாருங்கள், அல்லைல் குரூப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்லைல் அப்படின்னா என்னென்னா, பீட்டா கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கணும். இது ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆன கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன் கூட எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் பீட்டா கார்பன். பீட்டாவோட கனெக்ட் ஆனது காமா கார்பன். பீட்டா கார்பனில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்லைல். அப்போ இந்த சக்ஸஸ் பாருங்கள். நம்ம இப்போ பிரைமரி ஆல்கஹால் பார்க்கணும். பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா
ஆல்ஃபா கார்பன் கூட டைரெக்டாக அட்டாச் ஆன கார்பன்ஸை மட்டும் பாருங்கள். இந்த ஒரு கார்பன் தான் இதோட டைரெக்ட் அட்டாச் இருக்குது. இந்த கார்பன் காமா கார்பனும் ஆல்ஃபாவும் கனெக்டே ஆகலை. அதனால இதை பிரைமரி ஆல்கஹால் அப்படிங்கிறோம். ஆல்ஃபா கார்பன் கூட ஒரு கார்பன் மட்டும்தான் டைரெக்ட் அட்டாச் இருக்குது. ஸோ இது பிரைமரி ஆல்கஹால். பீட்டா கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கனால இது அல்லைல் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் 3 கார்பன் இருக்கனால ரூட் வேர்டு வந்து ப்ரோப். செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் 2 இன், ஃபஸ்ட் பொசிஷனில் ஆல்கஹால், அதனால் 1 OL. அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த அல்லைல் குரூப்லேயே வந்து இப்போ செகண்டரி ஆல்கஹால் பார்க்கணும். செகண்டரி ஆல்கஹால் எப்படி கொடுக்கணும்? OH அப்படின்றது ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அட்டாச் ஆன கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன் கூட எத்தனை கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆயிருக்கோ அது பீட்டா கார்பன், அல்லது அதை வச்சு நம்ம வந்து செகண்டரியாக டெர்ஷரியான்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆல்ஃபாவோட அட்டாச் ஆன கார்பன் இதெல்லாம் 1 2. இந்த 2 கார்பன் தான் டைரெக்ட் அட்டாச் இருக்குது. இந்த கார்பன் அட்டாச்சே ஆகலை. டைரெக்டாக அட்டாச் ஆன கார்பன் 2 கார்பன். அப்போ இது என்ன ஆல்கஹால்? செகண்டரி ஆல்கஹால். இதுக்கு நேம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? டோட்டலாக வந்து 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்குது. செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால், தேர்ட் பொசிஷனில் அல்கீன். அப்போ பியூட் 3 இன் 1 OL. இதே போல் டெர்ஷரி ஆல்கஹால் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால் எடுத்துக்கிடணும். இது ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன் கூட 3 கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆன மாதிரி. இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், இங்கே CH. இங்கே மெத்தில் தான் இருக்கணும் கிடையாது, எத்தில் கூட இருக்கலாம். CH. பீட்டா கார்பனில் கண்டிப்பாக டபுள் பாண்ட், ஏன்னா நம்ம பார்க்குறது அல்லைல் சிஸ்டம். பீட்டா கார்பனில் டபுள் பாண்ட். இப்போ இதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். செகண்ட் பொசிஷனில் 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. சாரி, ஒரு மெத்தில் குரூப். 1 2 3 4 இதுதான் செயின் அப்படின்னா 1 2 3 4 இது வந்து செயின் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா செகண்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்குது. டோட்டலாக 4 கார்பன், அதனால் ரூட் வேர்டு வந்து பியூட். தேர்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் 3 இன். செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால், பியூட் 3 இன் 2 OL. ரைட். அடுத்து பாருங்கள் பென்சைல் குரூப். பென்சைல் அப்படின்னா என்னென்னா C6H5 CH2 அப்படின்னா பென்சைல். C6H5 CH2 அப்படின்னா பென்சைல். இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீங்கள் கார்பன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் கிடச்சிடும். அப்போ பாருங்கள் பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா இது ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆன கார்பன் ஆல்ஃபா கார்பன். இதோட டைரெக்டாக அட்டாச் ஆன கார்பன் C6H5. ஒரு கார்பன் மட்டும் தான் அதில் டைரெக்டாக அட்டாச் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரக்சராக கொடுத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த பாருங்கள், இப்போது இந்த மாதிரி நான் ஒரு பென்சீன் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா C6H5 CH2OH. டோட்டலாக 6 கார்பன் இருக்குது. ஆனால் இந்த ஒரு கார்பன் மட்டும்தான் இந்த ஆல்ஃபா கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. அதனால் இது பிரைமரி ஆல்கஹால். இந்த கார்பன்லாம் அட்டாச் ஆகலை. ஓகேவா? ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆகிருக்கு. அதனால் இது என்ன சொல்கிறோம்? பிரைமரி ஆல்கஹால். இதோட நேம் வந்து பென்சைல் ஆல்கஹால். காமன் நேம் வந்து பென்சைல் ஆல்கஹால். IUPAC நேம் கொடுத்தீங்க அப்படின்னா கார்பன் நம்பர்ஸ் பாருங்கள். இது ஃபங்க்ஷனல் குரூப். இதோட அட்டாச் ஆன கார்பன் 1. இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் ஃபினைல் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. C6H5னா ஃபினைல். ஃபஸ்ட்டு கார்பனில் ஃபினைல் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஒரே ஒரு கார்பன் இருந்தால் ரூட் வந்து மெத். சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால AN. ஃபஸ்ட் பொசிஷன் ஆல்கஹால், அதனால் மெத்தனால். இந்த ஃபஸ்ட் பொசிஷனில் ஃபினைல் 1 ஃபினைல் மெத்தனால்னு கொடுக்கலாம், அல்லது வெறும் ஃபினைல் மெத்தனால்னு கூட கொடுக்கலாம். 1 அப்படின்ற நம்பர் இருக்கும்போது இண்டிகேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதே இது செகண்டரி ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆல்கஹால், அதோட கனெக்டான கார்பன் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பன் கூட 2 கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கணும். C6H5 இதில் ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கும். மெத்தில் இந்த கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. 2 கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆனனால இதோட நேம் வந்து செகண்டரி ஆல்கஹால். இதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கார்பன். இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். அப்போ ரூட் வேர்டு வந்து ஈத். இந்த 2 கார்பனும் சிங்கிள் பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் பொசிஷன் ஆல்கஹால், அப்போ எத்தனால். இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு ஃபினைல் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். 1 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபஸ்ட் பொசிஷனில் ஃபினைல் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் பொசிஷனில் ஃபினைல் சப்ஸ்டியூட் ஆனதுனால 1 ஃபினைல் எத்தனால். லாஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பாருங்கள், டெர்ஷரி ஆல்கஹால். இந்த டெர்ஷரி ஆல்கஹால் எப்படி கிடைக்கும்? இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் கூட 3 கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆகணும். 1 2 3. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி வந்திருக்குன்னு தெரியுதா? ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மெத்தில் போட்டிருக்கோம். இன்னொரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு மெத்தில். ஜஸ்ட்டு ஹைட்ரஜன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி மெத்திலாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரி எல்லா ஆல்கஹால்ஸும் கிடச்சிரும். இதில் இப்போ எவ்வளோ கார்பன்ஸ் இருக்குன்னா ஆல்ஃபாவோட 3 கார்பன் டைரெக்ட் அட்டாச் இருக்குது. ஸோ டெர்ஷரி ஆல்கஹால். இதுக்கு நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 3. செகண்ட் பொசிஷனில் ஃபினைலும் ஆல்கஹாலும் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. டோட்டலாக 3 கார்பன். ரூட் வேர்டு வந்து ப்ரோப். சிங்கிள் பாண்ட் இருக்கனால AN. செகண்ட் பொசிஷனில் ஃபினைல், செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால். செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ப்ரோபைன் 2OL வந்துடும். இந்த ஃபினைல் வந்து சப்ஸ்டியூண்ட், அதனால் ரூட் வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸாக எழுதணும். 2 ஃபினைல் அப்படின்றத ரூட் வேர்டுக்கு முன்னாடி எழுதணும். ஓகே, அப்போ ஆல்கஹால் அட்டாச்டு டு sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன். எல்லாமே sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் தான்.
அதில் 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அல்கைல் குரூப், அல்லைல் குரூப், பென்சைல் குரூப். அல்கைல் அப்படின்னா ஜஸ்ட் மெத்தில் குரூப் தான். அல்லைல் அப்படின்னா பீட்டா கார்பனில் டபுள் பாண்ட். பென்சைல் அப்படின்னா C6H5CH2. லாஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா மோர் தேன் 1 ஆல்கஹால் இருக்கணும். பாலிஹைட்ரிக்கை பாருங்கள், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக், ஹெக்ஸாஹைட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டைஹைட்ரிக் அப்படின்னா டைனா 2, அப்போ 2 ஆல்கஹால்ஸ் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ 2 கார்பன் நம்ம அதை வரைஞ்சிடறோம். அதில் 2 ஆல்கஹால்ஸை பக்கத்தில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நேம் கொடுக்கணும். 2 கார்பன் இருக்கனால ஈத், 2 கார்பன் சிங்கிள் பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கனால AN, ஃபஸ்ட் பொசிஷன்லையும் செகண்ட் பொசிஷன்லையும் ஆல்கஹால், அதனால் டயால் அப்படின்னு சொல்லிடுறோம். 1,2 டயால். அந்த எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்றத லொக்கேஷன் கொடுத்துருப்போம். இதுக்கு காமன் நேம் எத்திலைன் கிளைக்கால். அடுத்து பாருங்கள் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா 3 ஆல்கஹால்ஸ் வந்து சிஸ்டமில் இருக்கணும். அதுவும் வரிசையாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம். ஒவ்வொரு கார்பனுடைய ஆல்கஹால்ஸ் இருக்கிற மாதிரி முதல் கொடுத்துருங்க. கடைசியில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்கள். CH2 CH CH2 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். டோட்டலாக 3 கார்பன், அதனால் ப்ரோப். எல்லாமே சிங்கிள் பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கு. AN ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷனில் ஆல்கஹால். 3 ஆல்கஹால் இருக்கனால ட்ரையால். அதோட பொசிஷனை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 1,2,3. இதோட காமன் நேம் கிளிசரால். லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால். ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா 6 கார்பனை வரிசையாக லீனியராக போட்டுக்கோங்க. எல்லா கார்பன்லேயும் ஆல்கஹாலை கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து CH2OH இருக்கும், எண்டிங்லேயும் CH2OH, இன்பிட்வீனில் CHOH அப்படின்னு சொல்லி வரும். இதில் இப்போ எவ்வளோ கார்பன் அப்படின்னா 6 கார்பன். அப்போ ரூட் வந்து ஹெக்ஸ். எல்லாமே சிங்கிள் பாண்ட், அப்போ AN அப்படின்னு சொல்லி போட்டுறோம். எல்லா கார்பன்லேயுமே ஆல்கஹால் கனெக்ட் ஆகிருக்கு. 1,2,3,4,5,6 எல்லா கார்பன்லேயும் ஆல்கஹால். 6 ஆல்கஹால் இருக்கனால ஹெக்ஸால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதோட காமன் நேம் வந்து சார்பிட்டால். அப்போ பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா மோர் தேன் 1 ஆல்கஹால். 2 ஆல்கஹால் இருந்தால் டைஹைட்ரிக், 3 ஆல்கஹால் இருந்தால் ட்ரைஹைட்ரிக், 6 ஆல்கஹால் இங்கே இருக்கனால ஹெக்ஸாஹைட்ரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஆல்கஹால்ஸில் மோனோஹைட்ரிக், பாலிஹைட்ரிக்னு பார்க்குறீங்க. மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் sp3 ஹைப்ரிடைஸ் கூட அட்டாச் ஆகிருக்கா, sp2 sp3யோட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது அல்கைல் கார்பனா அல்லது அல்லைலா பென்சைல் கார்பன் சிஸ்டமா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னால் மோர் தேன் 1 ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி பார்த்துறோம். ரைட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.